சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய் இங்க பாரு, எது தேவையான ஆணி எது தேவையில்லாத ஆணின்னு எங்க அன்னிக்கு தெரியும். நீ உன் வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. நீ முதல்ல இதுக்குள்ள மூக்க நுழைக்காத, சரியா? என்ன ரகு, ஏதோ மூணாவது மனுஷகிட்ட பேசுற மாதிரி என்னை எடுத்துரிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்கிறத மறந்துடாதீங்க. நீங்க ரகு மாமாவுக்கு பொண்டாட்டிங்கிறத அவர் எப்பவுமே மறக்கவே இல்லக்கா. நானும் அவருக்கு பொண்டாட்டிங்கிறது தான் அவர் உங்களுக்கு அடிக்கடி புரிய வைக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஏய், நீ எதுவும் பேசாத, அமைதியா இரு சொல்லிட்டேன். நாங்க எல்லாரும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கோம், நீ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கியா? நாங்க அப்படியே கை கட்டி வாய் பொத்தி கேட்டுட்டே இருக்கோம். அத்தை, நான் அப்படி யாரையும் இருக்க சொல்லல. ஹனிமூன் பேச்சை எடுக்காதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன் வீட்டுக்காரர் இவ்வளவு ஊட்டிக்கு போக கூடாது. என்ன பூர்ணி, நீ புரியாம பேசிட்டு இருக்க? ஊட்டிக்கு இவங்க ஹனிமூன் போக டிக்கெட் ரெசார்ட் எல்லாம் நான் புக் பண்ணி வச்சிட்டேன். இப்போ இவங்க போகலனா அந்த பணம் எல்லாம் வீணா போகாது? எவ்வளவு பணத்தை கொடுத்து புக் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க, அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். என்ன அமைதியாயிட்ட? உன்கிட்ட தான் சொல்றேன், அந்த பணத்தை நான் கொடுத்துறேன். ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணு. என்ன மாமா, பூர்ணி அக்கா இப்படி சொல்றாங்க? அப்ப நம்ம ஹனிமூனுக்கு போக போறது இல்லையா? என்ன சொல்லும் இப்படி கேட்டுட்ட? மாமா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அதை பாதியிலே கேன்சல் பண்ணுவனா? நாம ஹனிமூன் ட்ரிப்புக்கு புக் பண்ணது தான். நாம ஊட்டிக்கு போறது கன்ஃபார்ம். நாம யாருக்காகவும் நம்ம பிளானை மாத்திக்க போறது இல்ல. ஐயோ, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. கைய அப்படியே முகத்துல வழியுது, தொடச்சுக்க. இப்ப சரியாயிடுச்சா? சிந்து, அவ ஏதோ வயிற்றுச்சல்ல சொல்றா, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. நீயும் என் பேரனும் ஜாலியா ஊட்டிக்கு போயிட்டு வாங்க. ஐயோ, நம்ம ஹனிமூன் போறது நம்மளை விட பாட்டி எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாத்தியா? அதனால நம்ம நாளை கழிச்சு ஊட்டிக்கு போறோம். ஹனிமூனை சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஓகேவா பேபி? ஓகே மாமா. அப்புறம் என்ன, நீங்க ஹனிமூன் போறது உறுதியாயிடுச்சு. இந்த 2 நாள்ல உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் லிஸ்ட் போட்டு வாங்கிக்கோங்க, சரியா? சரி செவந்தி, இப்பவே போய் லிஸ்ட் போட ஆரம்பிச்சிடுறோம். மாமா, என்ன சொல்லும் சொல்லு. நாம திரும்பவும் பூர்ணி அக்கா கிட்ட அவங்களோட ஸ்வெட்டர் எல்லாம் கேட்க வேணாம் மாமா. நாம புதுசாவே ஒண்ணு வாங்கிடலாம். சரியா? ஓ ஓகே செல்லம். யார்கிட்ட இருக்கிறத விடுவோம் சூப்பரா காஸ்ட்லியா உனக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துரும். போதுமா? ஓகேவா? சிந்து, ரகு 2 பேரும் ஹனிமூன் முடிச்சிட்டு திரும்பி வர்றப்போ எனக்கு ஊட்டி வரிக்கு வாங்கிட்டு வாங்க. அத டீல நினைச்சு சாப்பிட்டா அப்படியே ருசியா இருக்கும். என் செல்ல பாட்டிக்கு 100 பாக்கெட் வரைக்கும் வாங்கிட்டு வரும். போதுமா? 100 எல்லாம் வேணாம், சும்மா ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டு வாங்க போதும். ஏ பூரணி, உனக்கு எத்தனை பாக்கெட் வேணும்னு சொல்லு, அவங்க வாங்கிட்டு வந்துருவாங்க. ஊட்டி வரிக்கிடே நல்லா இருக்கும். வரிக்கு வேணும் நான் கேக்குறேன். முதல்ல ஒன்ன போட்டு தள்ளிட்டா எல்லாம் சரியாயிடும் கழுவி. நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் நமக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்க. யார பார்த்தாலும் கோவமா வருது. எதை பத்தியும் யோசிக்கவே முடியல. அவங்க 2 பேரையும் ஹனிமூன் போக விடாம தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பார்க்ல போய் உட்கார்ந்து யோசிப்போம். சுமாரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பல 100 பொய்களை சொல்ல வேண்டியிருக்குடா. என்னடா வாழ்க்கை இது?
பூரணி மேடத்தை விட செவ்வந்தி மேடம் எவ்வளோ பரவாயில்லடா. காசு நிறைய தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வேர்க்கலை வேலை போறேண்ணா. என் கண்ணிலேயே படாத அளவுக்கு தேசம் விட்டு தேசம் ஓடி இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 பேரும் தைரியமா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? வாங்கடா வாங்க. சின்ன வயசுல நீங்க குடிச்ச தாய்ப்பாலை இன்னைக்கு கக்க வைக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. ஐடியா. ஆமாடா, வேகலடா. அடுத்த வாட்டி வேர்க்கடலை வாங்கும்போது நல்லா வெந்திருக்கான்னு கடிச்சு பார்த்து வாங்கணும். ஆமாண்ணா. யாரா இது? யாரா அந்த லேடி? Who is that lady? Hey lady, hey relieve me, hey believe me, hey பூரணி மேடம் தான். ஏண்டா உங்களுக்கு பணம் கொடுத்து சோறு போட்டு பாத்துக்கிறது நானு, ஆனா நீங்க விசுவாசமா இருக்கிறது அந்த செவ்வந்திக்கு. நம்பிக்கை துரோகிங்களா? எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்ன கடத்திட்டு போய் அவகிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல? மேடம் சட்டை கிழிச்சிரும், விடுங்க. அப்போ இவ்வளவு நாளா நீங்க அவளுக்கு கையாளா இருந்துகிட்டு எனக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கீங்கல்ல? மேடம் மேடம் சத்தியமா அப்படிலாம் இல்லைங்க மேடம். நாங்க என்னைக்குமே உங்களோட விசுவாசிங்க தான். உங்களை கடத்த சொன்னதே உங்க வீட்டுக்காரரு ரகு சார் தான் மேடம். அந்த ஆள் கடத்த சொன்னா என்ன கடத்திடுவீங்களா? நீங்க எனக்கான ஆளுங்களா இருந்தா ரகு அப்படி சொன்ன உடனே அந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். ஏன்டா சொல்லல? ஏன் சொல்லல? நாங்க உங்க அம்மாவை கடத்தின விஷயத்த இன்ஸ்பெக்டர் விஜய் சார்கிட்ட சொல்லி ஆள் கடத்தல் வழக்க போட்டு எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு மேடம். அது மட்டும் இல்லை மேடம், உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னார் மேடம். ஆமா மேடம், குமார் சொல்றது உண்மைதான். எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளினா கூட பரவாயில்ல சார், நாங்க எங்க பூரணி மேடம் கடத்த மாட்டோம்னு சொன்னோம். அதுக்கு அவரு நீங்க ஜெயிலுக்கு போன அடுத்த நாள் உங்க பூரணியும் உங்க கூடவே களி தின்ன வந்துருவாங்கன்னு சொன்னாரு மேடம். நாங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தையும் சமாளிச்சிடுவோம். ஆனா நீங்க ஜெயிலுக்குள்ள கஷ்டப்படுறத நாங்க எப்படி மேடம் பொறுத்துக்க முடியும்? அதனாலதான் உங்களை கடத்திட்டு போய் அவரு சொன்ன இடத்துல ஒப்படைச்சா நம்ம யார் மேலயும் கேஸ் இல்லாம பாத்துக்கிறேன்னு அவரு சொன்னாரே. ரெண்டாவது உங்களை கடத்த சொன்னதும் அவர் தானே, உங்க வீட்டுக்காரு. அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு தான் உங்களை நாங்க கடத்தணும் மேடம். நீ என்ன கடத்தினதுக்கு லாஜிக்கா காரணம் சொல்லிட்ட, ஆனா அவங்க என்ன கடத்த சொன்னதுக்கான காரணம் தெரியுமா? அது தெரியாதே மேடம்.